முருகப்பெருமானின் அருளை பெற இந்த எளிய வழிபாட்டை செய்தால் போதும். உங்களை காக்க யாமிருக்க பயமேன் என்று அவன் ஓடோடி வந்து விடுவான். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், முருகன் ஆடம்பரத்திற்கு மயங்குபவன் அல்ல, அவன் அன்பிற்கு அடிபணிபவன். அவனது அருள் கிடைக்க ஆயிரக்கணக்கில் செலவு செய்து யாகங்களோ அபிஷேகங்களோ செய்ய தேவையில்லை. அருணகிரிநாதர் தன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கோபுரத்தில் இருந்து குதித்த போது அவர் கையில் எந்த பூஜை தட்டும் இல்லை. அவர் நாவில் இருந்தது முருகா என்ற ஒற்றை மந்திரம் மற்றும் மனதில் இருந்தது முழுமையான சரணாகதி. முருகனை வழிபட ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த முறை இருக்கிறது. தினமும் காலையில் எழுந்ததும் அல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனின் சிலையோ படமோ இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் மனக்கண்ணில் அவனது வேலை நிறுத்துங்கள். என் கவலைகள், என் பிரச்சனைகள், என் எதிர்காலம் என அனைத்தையும் உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் முருகா, நீ பார்த்துக்கொள் என்று பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். இதைத்தான் சரணாகதி வழிபாடு என்பார்கள். ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி காப்பாற்றுவாளோ அதைவிட வேகமாக யாமிருக்க பயமேன் என்று அபயம் தந்து உங்கள் பாரத்தை அவன் சுமக்கத் தொடங்குவான். இன்றிலிருந்து எனக்கு ஏன் இதை செய்தாய் என்று கேட்பதை விட்டுவிட்டு எல்லாம் உன் செயல் என்று சொல்லி பாருங்கள். அந்த நொடியே உங்களுக்குள் ஒரு மாற்றம் நிகழ்வதை உணர்வீர்கள்.